ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். இந்த மாதிரி ஆயில் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் நீங்கள் போட்டுக்கணும். இது மூணும் கொஞ்சம் ஹீட் ஏறுற அளவுக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வர அளவுக்கு. இது கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கா எண்ணெய். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 பேர் செய்கிற அளவுக்கு நான் காட்டுறேன். ஸோ பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டு 2-3 வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சு அதை இந்த கொதிக்கிற எண்ணெயில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வந்துட்டு அரிசியை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 2 கப்பு அரிசி வந்து போட்டிருக்கேன். 2 கப்பு அரிசியில் வந்துட்டு 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அரிசி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து வெந்துகிட்ருக்கு. அரிசியை வந்து ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக விசிலில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகுறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கணும். இந்த மாதிரி நான் கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாடை போகிற அளவுக்கு வேக வைக்கிறேன். இது நல்லா வெந்துட்டே இருக்கும். அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லே இருக்கட்டும். ஃபுல் இல்லை, மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்க தேவையில்ல. ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிக்காம இருக்கிற வரைக்கும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. வெங்காயமும் பொன்னிறமாக மாறும், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதுதான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஜீரகத்தூள், மிளகுத்தூள் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து மசாலா வடை போகிற அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். நான் வந்து இதில் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்க விடணும். அதாவது சாப்பாடில் தெரியாத அளவுக்கு வதங்க விடணும். அப்போ தான் குழந்தைங்களாம் இருந்துச்சுங்கன்னா அதை வந்து எடுத்து சாப்பிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன். ஏன்னா காரத்துக்கு வந்துட்டு காரம் கம்மியாக தான், அதாவது நார்மலாக இருக்கும். ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் போடுறேன். இப்போ பெப்பர் தூள் போட்டுறேன். எல்லாமே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள்லாம் போட்டுக்கோங்க. இது மிளகாய் தூள், நான் மிளகாய் தூள் போட்டுட்ருக்கேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெப்பர் தூள் போட்டிருக்கோம், சிக்கன் மசாலா போட்டிருக்கோம், மல்லித்தூள், மிளகாய் தூள் போட்டிருக்கோம். சிக்கன் மசாலா, மல்லித்தூள் இதை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் வந்துட்டு சும்மா 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி, இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது வந்து 4 பேர் சாப்பிட்ற கம்மியான குவான்டிட்டியில் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இந்த 3 காய்கறியும் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 காய்கறியும் நல்லா வந்துட்டு கழுவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி வேகணுங்கிறதுக்காக நான் இதை 3 விசில் வச்சு இறக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே இந்த காய்கறியில் சேர்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணியும் செஞ்சு பார்க்கலாம், நல்லா தான் வரும். இப்போ இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மசாலா போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா.
கிண்டிட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. இது நல்லா மசாலா சேர்ற அளவுக்கு நான் கலந்து விடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த தயிர் இருக்கு இல்லையா? புளிச்ச தயிர், பிரியாணி தயிர்னு விக்கும் கடையில. இல்ல வீட்லயே நீங்க செய்றீங்க அப்படின்னா புளிச்ச தயிர். இது வந்து வீட்ல செஞ்ச தயிரு. இந்த தயிர வந்து கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கிறேன். தயிர் ஊத்துனா கொஞ்சம் புளிப்பு சாரமா இருக்கும். இப்ப இத வந்துட்டு குக்கர்ல பெல்ட் போடாம, விசில் வைக்காம நான் வந்து மூடி வச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் வெந்திருக்கு. நான் விசில் போடாம மூடி வச்சு வேக வச்சேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி. விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இப்ப எனக்கு விசில் வந்துருச்சு. பச்சை பட்டாணி வேகணும். அதனால வந்துட்டு ஒரு 3 விசில் நீங்க விட்டுக்கலாம். இது வந்து ஒரு விசிலு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 விசில் வந்ததுக்கப்புறம் இத ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நீங்க அரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு 3 விசில் வந்துருச்சு. இப்ப காய்கறியோட இத பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. நான் தண்ணி வந்து ஊத்திட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து 2 கப்பு ஊத்துறோம்னா, 4 கப்பு தண்ணி ஊத்திக்கணும். இப்போ லெமன் வந்துட்டு புளிப்புக்காக லெமன் ஊத்திக்கிறேன். நம்ம வந்து ஒரே ஒரு லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல. நல்ல பெரிய லெமனா 1 வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா தளபுலன்னு கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. அரிசி எல்லாமே போட்டாச்சு. வச்சிருந்த அரிசி எல்லாமே போட்டாச்சு. ஸோ ஊற வச்சிருந்த அரிசி வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லனா 20 நிமிஷம் நீங்க ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்ப தளபலன்னு கொதிக்கிற டைம் டைம் வந்துருச்சு. இப்ப நான் வந்துட்டு தம் வச்சிருக்கேன். தம் வச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் பாருங்க. தம் வந்து இப்படிதான் வைக்கணும். ஸோ அடியில ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்க தம் வச்சுக்கலாம். இந்த மாரி டைம்ல தான் தம் வைக்க போறோம். இப்ப பாருங்க எப்படி சாப்பாடு நல்லா ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. இது வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சாப்பாட நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு மதிய லஞ்சா செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போறதுக்கு இது ஈஸியான டிஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிலாம் நீங்க செஞ்சு பாருங்க. லாஸ்ட்டா வந்துட்டு நெய் வந்து ஊத்திக்கிறேன். நெய் கொஞ்சம் அதிகமா இல்லாம நார்மலா அளவுக்கு சாப்பிடுற மாரி தெவட்டாத அளவுக்கு ஊத்திக்கோங்க. நான் ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிறேன். இப்ப இத வந்துட்டு நீங்க கொஞ்சம் ரெடியானதும் சாப்பிடலாம். ஓகே. தேங்க் யூ.